டீ குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு PR தனியவேல் அவர்கள். சார், இந்த இடமே நீங்க கொடுத்ததுதான் சார், உங்களுக்கு கொடுக்க மாட்டோமா? என் உயிரினும் மேலான கேபிள் டிவி ஆபரேட்டர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எவ்வளவோ நிகழ்வு நம்ம சங்கம் அமைச்சதிலிருந்து 2000 நடந்திருக்கு. ஆனால் இன்று நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது, நம் நிறுவனர் வந்தோடனே நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறாரு. எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம், இந்த தொழில் இதோட போயிடுமான்னு. அதற்காக பல அரிய திட்டங்களை இப்பொழுது அறிவிக்க நம் நிறுவனர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் வரவேற்கிறத கீழே போடணும்னு சொன்னாங்க. இருப்பினும் உங்ககிட்ட பேசணும், அவர் வந்துருவார், எப்படியும் வரதான் போறார் இன்னும் 10 நிமிஷத்துல. என்ன விஷயம்னா, நம்ம வட சென்னையில் வந்திருப்பீங்க. நம்ம சீதாபதினு ஒரு ஆபரேட்டர் இருப்பார். அவர் சின்ன ஆபரேட்டர், 5000 கனெக்ஷன் தான் வச்சிருக்காரு. அவர் 96 தெரியும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா, அப்போ அசோசியேஷன்லாம் ஆரம்பிக்கல. 96 எதுக்கு எடுத்தாலும் தனிகா பக்கத்துல இருந்து ஒரு லைன் போட்டான், அங்க போட்டான், எந்த விஷயம் எடுத்தாலும் எனக்கு தான் போன் பண்ணுவார். இப்போ சமீபமா இந்த ஒரு 1.5 வருஷமா ஏர்டெல் போட்டான், ஏசிடி போட்டான், ஜியோ போட்டான். நான் என்ன பண்றது, என் லைன்ல தான் போட்டு இருக்கான்பா சொல்லுவேன். ஆனா எந்த பிரச்சனைனாலும் போன் பண்ணி எனக்கு ஒரே தொல்லை கொடுப்பாரு. அவ்வளவுதான், என் தொழில் போயிடுச்சு. இப்ப ட்ரேட் ஃபேர் சமீபமா சென்னையில நடந்தது, அதுக்கு போயிருக்காரு. அங்க ஏதோ ஒரு ஸ்டால் போட்டுட்டு ஒருத்தர் ஏதோ வித்தானா, அவ்வளவுதான், போச்சு, என் கதை போச்சு, என் குடும்பமே போச்சு. அதுவும் சொல்லிட்டு உடனே போன் பண்றேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன். என்ன பண்றது, கேட்கிற நிலைமையில் நான் இருக்கிறதால கேட்டுட்டு தான் இருக்கணும். கேட்டுட்டே இருப்பேன், போயிடுச்சு போயிடுச்சுன்னு. ஆனால் போகவில்லை. எப்பொழுதுமே நம்ம தொழிலை காப்பதற்காக நம்ம TCO அமைப்பு ஒன்று இருக்கிறது. அது கண்டிப்பாக அது செய்யும். நான் சென்னையில பல தாலுகா கூட்டம் இப்ப நடக்குது இல்ல, போயிருந்தேன். ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு தாலுகால பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் தாலுகான்னு நடத்துறோம். சென்னையில பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்க போய் எத்தனை பேர் இங்க வர்றது பாத்தீங்கன்னா, ஆபரேட்டர் 50ல இருந்து ஒரு 70 ஆபரேட்டர் வருவாங்க. எவ்வளவு பேர் இன்டர்நெட் செய்றீங்க கேட்டா 10ல இருந்து 15 இல்ல 7 பேர். இவ்வளவு சொற்பமான ஆபரேட்டர்கள் தான் கையை தூக்குவாங்க. இன்னும் விழிப்புணர்வே இல்லை சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களிலே. இதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா, எல்லாருமே கேபிள் டிவி மாதிரி 500 ரூபாய் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு வயர் போட்டு 200 ரூபாய் வச்சுக்கிறது. செட்டப் பாக்ஸ் நம்ம கிட்ட பேசி 600 ரூபாய் 500 ரூபாய் 300 ரூபாய் வாங்கி போயிட்டு 1000 ரூபாய் 1200 ரூபாய் விற்கிறது. தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நடந்தது. அதே போல இந்த இன்டர்நெட்லயும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது. இன்டர்நெட்ல ஜாம்பவன்கள் இருக்காங்க, கார்பரேட் நிறுவனங்கள். அவங்களுக்கு ஏற்கனவே நான் 4-5 வருடம் முன்பாக நான் சொன்னேன், என்ன விற்கிறவன் ரிலையன்ஸ் அம்பானி, அவன் வரான்டா, இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரான், இதுல இவ்வளவு வருமானங்கள் இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொண்டுதான் வரான்னு சொன்னேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் போடுறதுக்கு 4000 இருந்து 5000 ரூபாய் செலவாகும். 5000 ரூபாய் போட்டான்னா அந்த உபகரணங்களை போட்டு அவன் எடுக்கிற காசு பாருங்க. ஃப்ரீ கொடுத்து எல்லாம் கொடுத்தாலும் 700 ரூபாய் 800 ரூபாய் மாசத்துக்கு. முதல் கொடுக்கும்போது 400 ரூபாய் 999 699 599 கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எடுக்கிற காசு பாத்தீங்கன்னா எல்லா செலவும் போய் 300 ரூபாய் 400 ரூபாய் எடுத்தாலும் அந்த வட்டி கணக்கை பாருங்க. அவன் இன்வெஸ்ட் பண்றத எந்த தொழில அது கிடைக்கும், அவனுக்கு அது தெரிஞ்சுதான் அவன் இன்வெஸ்ட் பண்றான். ஆனால் நம்ம ஆளுங்க எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். முன்னாடி எப்படி நம்ம கேபிள் டிவில 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இன்டர்நெட் போடணும்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த தொழிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். இதுதான், இதே விஷயம் தான் நான் சொன்ன பாருங்க. சீதாபதி என்ன நடக்க போகுது என்ன தொழில் போயிடுச்சுன்னு. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தான் இன்று அதற்கும் நம் ஆபரேட்டர் இந்த தொழிலை விட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரு அருமையான திட்டத்தை எல்லாம் இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறார். இதற்கு மேலேயும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், பொருள் தான் கொடுக்க முடியும், செய்யறதுக்கான வழிமுறை தான் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய லைன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க டெவலப் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது.
நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த செலவும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஏற்கனவே நம்மளுடைய விஷ்ணுவர்தன் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த கூட்டத்து முடிஞ்சவுடன் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஃபைபர் ஓட்டி வீட்டில் எல்லாம் எஃப்டிஹெச் செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு 20-25 வருடங்கள் இந்த தொழிலில் நம்ம நிலைத்து நிற்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு இந்த தொழில் போயிடும். மறுபடியும் நம்முடைய நிறுவனர் ஏன்னா நான் சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்களை நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ல போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு வாரமா அவர் கூட தான் இருந்தோம். உண்மையிலே அதாவது நம்ம டிசிஎல் நிறுவனர் அவர்களை இருக்கிறோம் வரவேற்கும். அதாவது டிசிஎல் NTO 3 NTO 2 எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாசம் தூங்க மாட்டாரு அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதே போல்தான் 5-6 நாளா ஒரு மாசமாவே இன்னைக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும் சொன்னதை தான் செய்வோம். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, போன வருஷம் தஞ்சாவூர்ல சொன்னதை இன்னும் செய்யல, ஃப்ரீ சொன்னாங்க, இன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது எப்படி செய்யணும்? இது இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கின்ற நிறைய நிறுவனங்களுடைய மேலாளர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி போய் மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு கொடுக்கிற ஒரு கருவி அல்ல. நமக்காக பிரத்யேகமாக உருவெடுத்து அதை செய்யணும். நொய்டாலேருந்து ரேஷ்மின்ற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. இப்படி ஜெனிஃபர் அந்த நாக் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, எஜ்நாக், எல்லாமே ஆர்டர் கொடுத்தா தான் அதை செய்ய முடியும். தலைவர் சொல்லிட்டாரு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கான காலம் கண்டிப்பாக தேவை. அதனுடைய நிர்வாக இயக்குநர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. என்னென்ன செய்யணும், அதாவது எல்லாத்தையுமே கணக்கிட்டு இந்த நேரத்தில் தான் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு வாரமாக எதையெல்லாம் ஆபரேட்டர் கொடுத்தால் அவர்கள் தொழிலை பாதுகாக்க முடியும் என்பதற்காக அவர் அல்லும் பகலும் தூங்காம வந்திருக்காரு. அதாவது திட்டத்தை தீட்டி என்ன கூட கிண்டல் பண்ணுவாரு, நீ வரமாட்ட, சாயங்காலத்தில் தான் வருவாரு. சாயங்காலத்தில் தான் வருவான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நேற்று தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட, தலைவரே நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்படிதான் செய்ய முடியும்னு. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கின்றதெல்லாம் அவர் அறிவிப்பார். ஆகையால் ஆபரேட்டர் நண்பர்களே, இந்த கூட்டத்தை நேரத்தின் அவசியத்தை கருதி இந்த கூட்டத்தை தயவு செய்து இந்த நிகழ்வை நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் நம்ம இந்த தொழிலை நீட்டிப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.